வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு 28 ஃபீட்டுக்கு 33 ஃபீட்டுக்கு ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 2 ஆப்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் கோர்ட்யார்டோட. வாங்க இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சொன்ன மாதிரி 28 ஃபீட்டுக்கு 33 ஃபீட் இருக்குது. ஸோ இந்த பிளாட்டில் வந்து உங்களுக்கு செட் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 3 ஃபீட்டும் சைட்ஸில் 3 ஃபீட்டும் அப்புறம் பேக்ஸில் ஒரு 4.5 அடியும் விட்டுருக்கேன். இன்க்ளூடிங் பின்னாடி வந்து ஒரு டாய்லெட்டும் ஒன்று வருது. ஸோ அப்படியே உள்ளே வந்துன்னா நீங்கள் ஒரு ட்ராயிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஏரியா வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு ஃபாயர் ஏரியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரியிலே ஒரு கிரில் கேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம ஒரு மெயின் டோர் ஒன்று கொடுக்க முடியும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் ஒன்று தெரியுது. 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 2 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஹால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டீரியர் வாலில் இங்கே டிவி மாட்டிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு கிச்சனும் கொடுத்துருக்கேன். 7 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு ஒரு பெரிய கிச்சன்னே சொல்லலாம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் நம்ம ஸ்டவ் வச்சுட்டு சவுத் கார்னரில் நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ எங்கள் செட் பேக் வந்து ஒரு 3 அடி இருக்கிறதால உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாவே தாராளமாக வரும். ஸோ உங்களுக்கு ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன் 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பனாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு பேக்யார்டு ஸ்பேஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பிளிந்த் ஹைட் என்ன இருக்கோ அந்த ஹைட்டுக்கே வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு இது நம்ம சிட் அவுட் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம கவர் பண்ணாமல் இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் நார்த் ஈஸ்ட் கார்னரில். ஸோ அதே மாதிரி 2 பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் ஒரு பெட்ரூமு, 9 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் ஒரு பெட்ரூம் கிட்ட டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்டு பொசிஷன் வந்து சவுத் டு நார்த் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டாய்லெட்டும் மெயின் டோரும் வந்து அங்கே தான் ஆக்சஸ் ஆகுது. ஸோ நம்ம வெஸ்ட் டு ஈஸ்ட் கொடுத்துக்கலாம். சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வாட்ரோப் ப்ரொவிஷனும் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன் 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டு. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து நம்ம 3மே அகாமடேட் பண்ணிக்கலாம். வாஷ் பேசின்னு, வாட்டர் கிளாஸட்டும், ஷவரும். ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. இந்த பெட்ரூம் நம்ம சவுத் டு நார்த்து வந்து நம்ம பெட்டு பொசிஷன் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல ஒரு டிவியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாய்லெட் சைஸ் உங்களுக்கு 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் இருக்கும். ஸோ இந்த டாய்லெட் வந்து நம்ம அட்டாச் டாய்லெட் ஆக்கிட்டு இந்த டாய்லெட் வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட்டாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு கோர்ட்யார்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியாது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டுக்காக. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராயிங் ஏரியா வந்து ஃபுல்லாகவே கம்மியாகுது. அதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. 7 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 10 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்தால் நீங்கள் ஒரு ஹால் ஒன்று பார்க்குறீங்க. அந்த ஹாலோட மெஷர்மெண்ட்டு 14 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 2 இன்ச் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே நான் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு கோர்ட்யார்டும் இன்க்ளூட் ஆகும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து மேலே ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷனை நம்ம இது காட்டிக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று தெரியுது, மாஸ்டர் பெட்ரூமு. சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 2 இன்ச்சு தாராளமான பெட்ரூம் தான் இது. ஸோ நம்ம சவுத் டு நார்த்தே நான் வந்து பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நான் டிவி யூனிட் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வார்ட்ரோப் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படியே இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன் 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் மெஷர்மெண்ட்டில். ஸோ இதில் வாட்டர் கிளாஸட்டு, ஷவர் யூனிட்டு, வாஷ் பேஸும் நம்ம வந்து அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நார்த் வெஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு நார்த் வெஸ்ட்டில் ஒரு டாய்லெட்டும் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம் 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் சேம் சைஸு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்லாமே அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமில் உங்களுக்கு 9 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ இந்த 9 ஃபீட் 2 இன்ச்சு இதுக்கு கொடுத்ததுன்னா, ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வால் இந்த சைடில் போட்டோம்னா உங்களுக்கு சீலிங்கில் வந்து அந்த பீம் லைன்ஸ்லாம் தெரியும். அதனால் அதே ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து அந்த பீம் தெரிஞ்சால் பரவாயில்ல, நம்ம ஃபால் சீலிங் தான் பண்ண போகிறோம்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வால் வந்து நம்ம தாராளமாக நம்ம இன்னொரு ஒரு அடி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இது பக்கத்தில் ஒரு பெரிய சிட் அவுட் ஒன்று ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன் 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 8 இன்ச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து நான் பேக்யார்டாவோ இல்லை யூட்டிலிட்டி ஏரியாவோ இல்லை ஒரு அவுட்டோர் லிவிங்காவோ நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய டோர் ஒன்று கொடுத்துருக்கேன், அதாவது ஃப்ரெஞ்சு டோர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோல்டபுள் டோர் கூட கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஹாலுக்கும் இந்த சிட் அவுட் ஏரியாவுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஏரியாவை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் கெட் டுகெதர்னா கூட நம்ம அந்த ஃபுல் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஏரியாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கோர்ட்யார்டும் உங்களுக்கு வரதால் இந்த பிளேஸே உங்களுக்கு வந்து ஜைஜாண்டிக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பில்டிங்கில் உங்களுக்கு எல்லா ரூம்ஸ்க்கும் உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. டாய்லெட்டும் சரி, ஒரு பெட்ரூம்ஸ் எடுத்தாலும் சரி. ஸோ பெட்ரூம்ஸில் உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டுக்கான உங்களுக்கு விண்டோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிச்சனுக்கும் நீங்கள் இந்த ரோட் சைட்லேயே நம்ம விண்டோ கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.